15 வயதான வீட்டு பணிப்பெண் சிறுமி ஒருவர் அந்த வீட்டு முதலாளியினால பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இலங்கையில நடந்து இருக்கின்றது. இதனுடைய முழுமையான பின்னணி இப்ப இந்த ஒரு நிலைமை தொடர்பாக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த காணொலியில பேசுவோம். அடுத்ததான ஒரு விஷயம் கேட்கவே உண்மையில இந்த கொலை நடுங்குன்ற ஒரு உதாரணம் அப்படி என்றுதான் சொல்லுவேன். இளைஞர் ஒருவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கின்றார். அதோட உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மிக கொடூரமான ஒரு மோசமான சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்து இருக்கின்றது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாகவும் இன்றைக்கு நாங்கள் ஒரு முழுமையான விளக்கத்தை பார்ப்போம். அடுத்ததாக போதைக்கு அடிமையான மகனை தந்தை கொலை செய்த சம்பவமும் நிகழ்ந்து இருக்குது. இதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பேச போறோம். அடுத்ததா இந்த புதுக்குடியிருப்பு பகுதியில இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். அந்த காணாமல் போன இளைஞனுடைய கை தொலைபேசி இப்ப மீட்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த இளைஞன் எங்க அப்படி என்று சொல்லி இப்போ ஒரு பெரிய கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றதாக இன்றைக்கு இந்த விடயங்களை எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்த காணொலியில முழுமையாக பேச போறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை எங்களோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துல 10ஆம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்து ஒரு 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். நேற்றைய தினம் அந்த இளைஞனுக்கு 24 வயது. அவர்களுடைய பெயர் பாலசுப்ரமணியம் சாம்சன். குறித்த இளைஞன் காணவில்லை அப்படி என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கணும். இதன் அடிப்படையில தான் போலீசார் விரைந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கணும். உண்மையில இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞன் நேற்றைய தினம் இரவில் இருந்து காணாமல் போயிருக்கின்றார். 25ஆம் தேதி. அதாவது இவருடைய வீட்டுக்கு யாரோ ஒருவர் மோட்டார் சைக்கிள்ல குறித்த இளைஞனையும் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த இளைஞனை பற்றிய எந்த ஒரு தகவல்களுமே கிடைக்கப்பெறல. இந்த நிலையில பதறி போன குடும்பத்தவர்கள் போலீஸ்ல முறைப்பாடு கொடுத்திருக்கிறோம். இதன் பின்னதாக போலீசார் விசாரணைகளை தொடங்கின பட்சத்துல இந்த இளைஞனுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குதாம். ஒரு விளையாட்டு கழகம் இருக்குது. அந்த விளையாட்டு கழகத்துக்கு உள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குதாம். அந்த கிணறினுடைய அந்த கட்டு பகுதியில அவருடைய தொலைபேசி மீட்கப்பட்டிருக்குது. அந்த இளைஞனுடைய தொலைபேசி அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதோடு அவருடைய கால் செருப்பு ஒன்றும் கிணற்றுக்கு உள்ள இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த இளைஞன் எங்கே அப்படி என்று சொல்லி இதுவரைக்கும் தெரிய வரவில்லை. பரபரப்பா அவருடைய சுற்றத்தவர்கள் குடும்பத்தவர்கள் அப்படி என்று சொல்லி எல்லாருமே தேடிக்கொண்டு இருக்கிறோம். போலீசாரும் ஒரு பக்கம் தங்களுடைய முறைப்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறோம். கீழே தெரிகின்ற இந்த ஒரு தொலைபேசி மூலமாக இந்த இளைஞனை தெரியும் அப்படி என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போலீசார் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில பார்த்தா அந்த இளைஞன் எங்கே அப்படி என்று சொல்லி இதுவரைக்கும் தெரியல. இது ஒரு பெரிய ஒரு மர்மமான விடயமாகத்தான் இதுவரைக்குமே தெரியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒரு புறநகர் பகுதியில மிக மிக கேவலமான ஒரு கொடுமையான சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது. அதாவது ஒரு 15 வயது இருக்கிற ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஒருவர். அவருடைய பூர்வீகம் மலையகம். மலையகத்தை சேர்ந்த அந்த பிள்ளை 15 வயது. இந்த ஒரு சொல்லப்படுகின்ற இந்த கல்முனை புறநகர் பகுதியில இருக்கிற ஒரு வீட்டுல பணிப்பெண்ணாக வேலைக்கு அமர்த்தப்படுகின்றார். அப்படி வேலைக்கு அமர்த்தப்பட்ட நேரத்துல அந்த வீட்டை சேர்ந்த 37 வயது இருக்கிற ஒரு நபர் ஒருவர் இந்த ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக இந்த மாதம் 18ஆம் தேதி அளவில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்குது. அதன்படி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து அந்த சிறுமியிட்டையும் வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார். அந்த வாக்குமூலங்களை பெற்ற நேரத்தில் அந்த சிறுமி சொல்லியிருக்கின்ற விடயம் என்னன்னா, இந்த மாதம் 15ஆம் தேதி தன் வளமை போல அந்த வீட்டுல வேலைகளை முடித்துட்டு இரவு வேளையில உறங்குறதுக்காக போற நேரம் அந்த குறித்த 37 வயது இருக்கின்ற அந்த நபர் தன்னை அழைத்து கொண்டு போய் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில குறித்த நபர் கைது செய்யப்பட்டு இப்ப நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் தொடர்ந்தும் காவல்ல வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது நீதிமன்றத்தால. தொடர்ச்சியான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. இந்த ஒரு செய்தியை இன்றைக்கு எனக்கு பார்க்கக்குள்ள அந்த முந்தி ஒரு படம் அந்த குட்டி அப்படி என்று சொல்லி ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. அதுதான் எனக்கு உண்மையில என்னுடைய கண்களுக்கு முன்னுக்கு போனது என்று சொல்லுவேன். என்னன்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய குடும்ப கஷ்டத்தால வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறா. அதோட இந்த சிறுவர் உரிமைகளை பாதுகாப்போம் என்கின்றவர்கள் இப்படி இந்த 15 வயதிற்கு குறைந்தவர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது எங்கே சென்று விட்டார்கள் என்று உண்மையில தெரியல. அப்படி அந்த பிள்ளை வறுமையின் காரணமாக ஒரு வீட்டுல பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மனித மிருகத்தால இப்படியான ஒரு செயல் நடந்திருக்கு
அப்படின்னு சொல்லிக்குள்ள இது ஏற்றுக்கொள்ள இயலாதாக இப்ப நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நேரத்துல இவர்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பும். ஏனென்றா இது ஒரு முதலாவது சம்பவம் கிடையாது. தொடர்ச்சியான இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிற நேரத்துல தண்டனைகளை கடுமையாக்கினாதான் இப்படியான குற்றங்கள் குறையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆக இதுக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பலரும் விசனம் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். புலனறுவையில மெதரிகிரிய என்ற ஒரு பிரதேசத்துல தந்தை ஒருவர் தன்னுடைய மகனை கொலை செய்திருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த தந்தைக்கு 48 வயது. அதாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குறித்த இந்த மகன் பல காலமாகவே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபரா இருந்திருக்கிறார். இந்த நேரத்துல எத்தனையோ தடவை வீட்டுக்காரரும் சொல்லி சொல்லி அவரும் கேட்டபாடில்ல தொடர்ச்சியாக போதைப் பொருளை பாவிக்கிறதும் வீட்டுல வந்து தகராறு செய்யறதுமா இதுவே அப்படியே ரிப்பீட்ல நடந்து கொண்டிருந்திருக்குது. இதே நேரத்துல தந்தை என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில அதிகப்படியாக சண்டை முற்றிய காரணத்தினால தந்தையே தன்னுடைய மகனை வெட்டி கொலை செய்திருக்கின்றார். இப்ப போலீசார் அந்த தந்தையை கைது செய்திருக்கிறோம். இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. நாட்டில போதைப் பொருள்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே வருது. என்னன்னு சொன்னால் போதைப் பொருளினுடைய பழக்கமும் அதிகரிச்சு கொண்டு வருது. போதைப் பொருள் உள்ள வார வீதமும் அதிகரிச்சு கொண்டு வருது. அப்படி இருக்கைக்குள்ள அரசாங்கம் தாங்கள் போதையை முற்றாக ஒழிப்பும் அப்படி என்று சொல்லி இருக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் அப்படி என்று சொல்லி ஒரு விஷயத்தை முற்றாக ஒழிச்சா மாத்திரம்தான் இங்க நடக்கிற பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் குறையும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் போதைப் பொருளால இழந்த குடும்பங்கள் ஏராளம், இழந்த வாழ்க்கைகள் ஏராளம். அப்படி இருக்கைக்குள்ள போதை என்றது நாளுக்கு நாள் பலரை கொன்று கொண்டே இருக்கின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததான் நான் சொல்ல போற ஒரு சம்பவத்தை கேட்டா உங்களுக்கே உள்ளுக்குள்ள இருந்து அவ்வளவுக்கு பதறும். ஏனென்றா ஒரு இளைஞர் 23 வயது இருக்கிற ஒரு இளைஞர் எரித்து உயிரோட எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. இது நடந்திருக்கிறது பங்களாதேஷ்ல குமிலா மாவட்டம் லட்சுமியூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு 23 வயது இளைஞருக்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா இந்த குறித்த இளைஞர் அதாவது இந்த 23 வயது இருக்கிற சஞ்சேல் சந்திரா என்கிற இந்த இளைஞர் வந்து நர்சிங் டி அப்படி என்று சொல்லி ஒரு பகுதியில ஒரு கடையில வந்து பணிபுரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். அதாவது இவர் வந்து ஒரு இந்து இளைஞன். அப்ப இவர் அந்த கடையில பணிபுரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். அதோட இவருடைய குடும்ப பின்னணியை பார்க்க போகக்குள்ள இவருடைய தந்தை இறந்து விட்டார். இவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். அவரும் உடல்நலம் குறைவானவர். அதோட இன்னும் ஒரு அண்ணன் இருக்கின்றார். அவரும் உடல்நலம் குறைவானவர். இன்னும் ஒரு தம்பியும் இருக்கிறார். ஆக இந்த குடும்பத்தினுடைய முழு பாரமுமே இந்த ஒரு 23 வயதான இந்த சஞ்சிலுக்கு தான் இருந்திருக்கு. அப்படி இருந்த நேரத்துல இவர் ஒரு அந்த நர்சிங் டி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில ஒரு கடையில வந்து அங்கேயே தங்கி நின்று பணிபுரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்துல தான் அன்றைக்கும் வெள்ளிக்கிழமை வழக்க மாதிரியே தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு கடையையும் பூட்டி போட்டு இவர் வந்து உள்ளுக்குள்ள நித்திரையாக இருக்கிறார். அந்த நேரத்துல பார்த்தா திடீரென்று அந்த கடை எரிஞ்சிருக்குது. அப்ப போலீசார் வந்து அந்த கடையில தீயெல்லாம் அணைச்சு உள்ளுக்குள்ள பாக்கக்குள்ள அந்த இளைஞன் வந்து உடல் கருகி இறந்து போயிருந்த நிலைமையில இருந்திருக்கிறார். உடனடியாக போலீசார் இது வந்து உண்மையில ஒரு கொலையா இருக்குமா இல்லையா அது தானாகவே தீப்பற்றிச்சு அதாவது எப்படி தீப்பற்றிச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வேணும் என்று சொல்லி விசாரணைகளை தொடங்கின பட்சத்துல அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை பாக்கக்குள்ளதான் தெரிஞ்சிருக்குது. அந்த நேரத்துல யாரோ ஒரு மர்ம கும்பல் வந்து அந்த இடத்துல வந்திருக்கிறோம். வந்ததோட அந்த கதவினுடைய வெளி ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி அதை லொக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நபர் அந்த கடைக்கு மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருக்கிறோம். இந்த காரணத்தாலதான் உள்ளுக்கு இருந்த அந்த இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை சம்பவம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதோட இந்த ஒரு இளைஞன் வந்து இந்துவாக இருந்திருக்கிறார். ஆக இந்த சிறுபான்மையினரை குறிவைத்து அவர்களை தாக்குகின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி பேசப்படுகின்றதுனால இப்ப பங்களாதேஷ்ல இருக்கின்ற இந்துக்கள் அதிக அளவுல கதிகலங்கி போயிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த ஒரு சம்பவத்தை நினைக்கக்குள்ளே அவ்வளவு பயமா இருக்கு. இனி அந்த இளைஞனுடைய குடும்பம் என்ன ஆகும் என்றதும் மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம் தான்.